குருவே சரணம். மலைமேலுள்ள விருபாக்ஷ குகையில் பகவான் தனிமையில் குகைக்கு வெளியில் அமர்ந்திருப்பதை காவ்ய கண்ட கணபதி முனி கண்டார். பகவான் தன் அருட்பார்வையை காவிய கண்டரின் மீது செலுத்தினார். முன்பு பல பக்தர்களுக்கு ஏற்பட்டதைப் போல மெய் மறந்து நின்ற அவரால் பகவானை விட்டு கண்களை அகற்ற முடியவில்லை. மிகவும் புலமை வாய்ந்த பண்டிதரான காவிய கண்டர் இதற்கு முன் எந்த மனிதரையும் வணங்கியதில்லை. திடீரென அந்த இளம் துறவியின் முன்தான் நெடுஞ்சான் கிடையாக இருப்பதைக் கண்டார். அவர் பகவானின் கால்களை இறுக்கப் பற்றிக் கொண்டு, நான் படிக்க வேண்டியது அனைத்தையும் படித்துவிட்டேன், வேதாந்தம் முழுவதையும் படித்துவிட்டேன், என் மனம் திருப்தி அடையும் அளவுக்கு மந்திர ஜெபம் செய்துவிட்டேன். அப்படியிருந்தும் தவம் என்றால் என்ன என்று எனக்குப் புரியவில்லை. ஆகையால் தங்கள் பாதங்களில் தஞ்சமடைந்து விட்டேன். தவம் என்றால் என்ன என்று எனக்கு போதியுங்கள் என்றார். சமஸ்கிருதத்தில் தவம் என்றால் நெறி வழுவாது, விரதங்களை கடைபிடித்து சத்தியத்தை உணர முயற்சி செய்தல் என்பதாகும். ஆனாலும் அதன் ஆழமான பொருளை காவிய கண்டருக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தார். அவர் தரையில் இருந்து எழும்ப உதவி செய்து அவரது கண்களை ஊடுருவிப் பார்த்தார். சிறிது நேரம் சென்ற பின் மெதுவாக பதில் அளித்தார். எங்கிருந்து நான் என்ற எண்ணம் எழுகிறது என்பதை ஒருவர் கவனித்தால் மனம் அங்கே அடங்கிவிடும். அதுவே தவம். மந்திர ஜபத்தை தான் தீவிரமாக பழகியதாக காவிய கண்டர் ஏற்கனவே பகவானிடம் தெரிவித்ததால், குரு அவரிடம் ஜெபம் செய்யும்போது மந்திர ஒலியின் உற்பத்தி ஸ்தானம் அது என்று கவனித்தால் மனம் அந்த இடத்தில் அடங்கிவிடும். அதுவே தவம் என்று விளக்கினார். வெளிப்பட்ட இந்த ரகசியத்தைக் கேட்ட காவிய கண்டர் மெய் சிலிர்த்துப் போனார். நடைமுறையில் சத்தியத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை கடைசியில் அவர் அறிந்து கொண்டார். பகவான் சன்னதியில் பல மணி நேரம் அவருள்ளத்தில் ஆனந்த வெள்ளம் அலை அலையாக பொங்கியவாறு இருந்தது. கடைசியாக கண்ணைத் திறந்து பகவானின் தொண்டர் பழனி சுவாமியிடம் துறவிப் பெயர் என்னவென்று கேட்டார். அந்த சமயத்தில் அவர் பிராமணசுவாமி என்று அழைக்கப்பட்ட போதும் அவரது உண்மையான பெயர் வேங்கட்ராமன் என்பதை தெரிந்து கொண்டார். அவருடைய பெயரிலிருந்து ரமண என்ற பெயரை எடுத்துக்கொண்ட காவிய கண்டர் கடவுளை அந்த துறவியிடம் கண்டதால் பகவான் என்றும் சேர்த்துக் கொண்டார். சமஸ்கிருதத்தில் பகவான் என்றால் கடவுள் என்று பொருள். சாஸ்திர நூல்கள் எதிலும் விளக்கப்படாத தவம் என்ற வார்த்தைக்கு பகவானைத் தவிர யாருமே அதுவரை இத்துணை தெளிவாக விளக்கம் கொடுத்ததில்லை என்பதால் காவ்யகண்டருக்கு பகவான் ரிஷியுமானார். ரிஷி என்ற சமஸ்கிருத சொல் திரஷ்டா என்ற சொல்லில் இருந்து வந்தது. திரஷ்டா என்றால் காண்பவன், அதாவது புறக்கண்ணால் காணாத அகக்கண்ணால் காண்பவன், ஞானி என்று அர்த்தம். ரிஷி என்றால் அழிவற்ற ஞானத்தில் உற்பத்தி ஞானமும் மூலப்பொருளுமான பிரம்மத்துடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பவர் என்பது பொருள். காவியகண்டருக்கு பகவான் வெறும் ரிஷி மட்டுமன்று, பெரிய ரிஷி என்ற அர்த்தத்தில் மகரிஷி என்றும் அழைக்க முயன்றார். ஆக காவியகண்டரால் அத்துறவிக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற பட்டம் சூட்டப்பட்டது. மௌனமான அமைதியான சத்தியத்திடம் கணக்கற்றோர் ஈர்க்கப்பட்டு உள்ளார்கள் என்றால் அதற்கு காரணம் மேற்கூறிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற நாம ஸ்மரணமே. குருவே சரணம்.